ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா மோர். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெயில் கொளுத்தி எடுக்குது. இந்த மாதிரி நேரத்தில் கூலாக உடம்புக்கு ஆரோக்கியமாக ஒரு ட்ரிங்க் குடிக்கணும்னு ஃபீல் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வர்றது மோர். அந்த மோரில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான மசாலா மோர் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க மசாலா மோர் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். மசாலா மோர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தயிர், மல்லி இலை, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா மோர் ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 லிட்டர் தயிர் வச்சு மோர் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு மல்லி இலையை பொடிப்பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, அதையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 5 கருவேப்பிலை இலை, அதையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி பெருங்காயத்தில் 1/2 பெருங்காயத்தை நான் நுணுக்கி எடுத்திருக்கேன். பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் தயிர், கெட்டி தயிராக நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தயிரை நீங்கள் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ தயிரெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. 1/2 லிட்டர் தயிர் ஊற்றினால 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்ணணும். நான் வந்து ஐஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் மோர் அடித்து நம்ம குடிக்கும்போது சில்லுன்னு இருக்கணும். இப்போ 1/2 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா நம்ம மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி நம்ம இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா நுரக்கட்டி சூப்பராக மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு அப்படியே நம்ம குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கனால ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. நல்லா சில்லுன்னு இருக்கும். டெய்லி இந்த மாதிரி ஒரு டம்ளர் மோர் குடிச்சிங்க அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உடம்புல இருக்க சூடு எல்லாத்தையும் நல்லா குறைக்கும். நீங்களும் இந்த மசாலா மோர் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.